guys, welcome back my channel. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லாரோட ஃபேவரட்டும் இருக்கக்கூடிய குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. குலாப் ஜாமுன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணிடலாம். இது ஓடுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். இந்த டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 250 ml தண்ணி ஊற்றி நல்லா சுகரை நல்லா மெல்ட் பண்ணி கரைச்சி எடுத்துடலாம். A few moments later. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சுகர்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ சைடெல்லாம் கூட கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், 3 ஏலக்காவை தள்ளி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குங்குமப்பூ கலருக்காக வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி ப்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேக்கெட் மில்க் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும் குலாப் ஜாமுன். இப்போ ஓரங்களாக கட் பண்ணது எல்லாத்தையும் பிசி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பூ மாதிரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் 2 பேட்சாக எடுத்திருக்கேன். ஸோ திரும்பவும் இதே மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ அளவு நமக்கே தெரியும். ஸோ நான் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மில்க்கு. கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சால் போதும். ரொம்ப நேரம் பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா மாவு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா குலாப் ஜாமுன் சாஃப்டாக வராது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டுக்குள்ளே எந்த வித கிராக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் போடக்குள்ளே வெடிச்சிடும். ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்மளுடைய உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு ஜாமுனாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜாமுன் போடக்குள்ளே பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மிதமான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா ஜாமுன் கரிஞ்சிடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா ஜாமுனும் சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கிளறி கொடுங்க, இல்லைனா கீழே மட்டும் ப்ரௌன் ஆகிட்டே போகும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா பொரிஞ்சிருக்கு. எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு சுகர் சிரப்பில் உடனே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற பேட்சஸும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கலர் கிடைக்கும். இல்லைனா கீழே மட்டும் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பில் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1 hour later. இதை பார்க்கக்குள்ள எனக்கு உண்மையாகவே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குண்டாக நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜீரெல்லாம் மேலே ஊற்றிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக கட் ஆகுது. டேஸ்ட்டும் கூட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மினியன் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.